விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி வந்து திட்டி வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவும் அவங்க மாமா வந்து நேராக வந்து பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க. பசுபதியும் வந்து ராகினி வந்து அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய்க்கு ரொம்ப மனசு தடுமாறிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி கிட்ட இப்போ என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதை கேட்டு காவேரி மனசு வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு காவேரி மூஞ்சில் முழிப்பேன், நான் இப்படிலாம் நான் நடக்கூட எதிர்பார்க்கலையே, இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. தாத்தாவும் பாட்டியும் வந்து கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பாப்பா, நீ கவலைப்படாத, சொன்னால் கேளுப்பா அப்படின்னோடனே காவேரி கிட்ட நான் சொல்லியிருந்தேன், எப்படியாவது வந்து வெண்ணிலாவை வந்து அவங்க மாமா கூட அனுப்புகிறேன்னு. இப்போ வந்து வெண்ணிலா இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாள் வெண்ணிலா, இங்கே இருக்கிறேன்றா, இதுக்கப்புறம் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றா. இதெல்லாம் வந்து காவேரி கிட்ட எவ்வளோ வருத்தப்படுவதுமா. அவங்க குடும்பம் ஏற்கனவே என் மேலே கோவமாக இருக்காங்க. இந்த விஷயத்தை வச்சு காவேரி என்னென்ன பேச போகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னோடனே, நீ கவலைப்படாதப்பா, காவேரி எல்லாத்தையும் சமாளிப்பா. அந்த பொண்ணை பற்றி உனக்கே தெரியும்ல, மனதைரியம் அதுக்கு அதுக்கு அதிகம்ப்பா. காவேரிக்கு ரொம்ப மனதைரியம் அதிகம். அதனால் அவள் எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணுவா. நீ கவலைப்படாத, அவங்க வீட்டை அவள் பார்த்துப்பா. இதுக்காக நீ வந்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு யோசி. இல்லை தாத்தா, அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்றாங்க. கொடுக்கட்டும்ப்பா, நம்மக்கிட்ட வந்து நியாயம் இருக்குல்ல. அப்புறம் அவங்க என்ன கொடுத்தா என்ன? நீ என்ன பண்ண அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திரியா? இல்லை இல்லை, நம்பிக்கை வாக்கே கொடுத்து ஏமாத்திட்டா அப்படின்னா என்ன வந்து அவங்கக்கிட்ட சாட்சி இருக்குது சொல்லு. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்புப்பா அவங்க பண்ணுறதெல்லாம். அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பதில் நம்ம கொடுக்க தான் செய்யணும். நம்ம சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு விஜய். இங்கே வந்து காவேரி வந்து அவங்க குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. பாவம் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி எல்லாரும் அப்பாவை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. அவர் என்ன தான் பண்ணுவார்? அந்த பொண்ணை நம்பி தானே அவர் வந்து எவ்வளவும் பண்ணார். வெண்ணிலாக்காக அவர் ஓடி ஓடி பண்ணார் எல்லா உதவியும். அவ்வளோ பண்ண வெண்ணிலா வந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். மீடியாக்காரங்களாம் அவரை சூழ்நிலை கேள்வி கேட்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். எனக்கு புரியுதுடா, உன் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு. உன் அப்பாவுக்கு இந்த டைமில் நம்ம 2 பேருமே துணையாக இருக்கணும். ஆனால் பாரு, நம்ம இங்கே இருக்கோம், அப்பா அங்கே இருக்கார். ஆனால் நம்ம மனசு ஃபுல்லாக அங்கே தானே இருக்குது. அப்பா நம்மளை எப்படி வந்து எல்லா பிரச்சனையும் வந்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போடுறா. அந்த நம்பிக்கையில் தான் அம்மா காத்துட்ருக்கேன். சீக்கிரமாகவே அப்பா வந்துடுவார், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ நான் அப்பா எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகிட்ட காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து காவேரி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து அங்கே வராங்க. நம்ம வந்து கங்கா, என்னடி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, எல்லா குழந்தைகிட்ட தான் அப்படின்னு. குழந்தைகிட்டே அப்படின்னு, ஐயோ அக்கா கிட்ட இப்படி சொல்லிட்டோமேனு. இல்லைக்கா, உன்னோட குழந்தைகிட்ட தான் வந்து எப்படி பேசணும் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, அது ஒன்றும் எவ்வளோ நாள் இருக்குது, என்னடி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன ஆச்சு உனக்கு? சரி காவேரி, என்ன முடிவு பண்ணியிருக்க விஜய் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, நான் எந்த முடிவும் பண்ணல. என்னடி நீ, அம்மா ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு, விஜய்க்கு வேறு இந்த பிரச்சனை ஆகிட்டுருக்கு, அந்த பொண்ணு பற்றியா எப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. எல்லாம் புரியுதுக்கா எனக்கு, ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து விஜய் எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதாங்க்கா நடக்குது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாக்கா, விஜய் வந்து கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. வெண்ணிலாவும் மாமா கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் வெண்ணிலா தான் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு விஜய் வந்து முடிவு கட்டுவாருக்கா. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே, அப்போது நீ விஜய் கூட? ஆமாக்கா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி காவேரி, நானும் மாமாவும் உன் கூட துணை இருப்போம், அம்மாவை நம்ம சமாளிச்சுக்கலாம், நீ கவலைப்படாதடி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க காவேரி. நிம்மதி அடைகிறாங்க அக்காவை கட்டி பிடிச்சி.